வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தானே பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலா விதையில் தான் இன்றைக்கி இந்த ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வடித்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா? பலாவது எடுத்துடுங்க, தோல் எடுத்துடலாம். இது போல் எல்லாமே தோல் எடுத்துருவோம். எல்லாமே இதேமாரி தோல் எடுத்து வச்சிடுங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். இதுபோல் ஒரே சைஸில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இதில் சூடான தண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். பலாவதை முழுசாக அப்படி இருக்கணும், வெந்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதிகம்தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் பாருங்கள், போட்ட மாதிரி இருக்கும், லேசாக கூட அமுங்காது. பலாவதையில் உள்ள அந்த வெளியில் உள்ள பால் மட்டும் போனால் போதும். இப்போ அலசி எடுத்துடலாம். பலாவதைக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மசாலா போட்டு வச்சாச்சு, அது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பலாவதையை கொட்டிடலாம். ஃப்ளேம் நிதானமாக இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. கவர் போட்டு மூடலாம் செய்யாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிறது மேலேயும், மேலே இருக்கிறது கீழேயும் வரட்டும். அந்த அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். போட்டு கிளறண்டா. இப்படி மாற்றி போட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துடுங்க. இப்போ ஒரு 3/4 பதம் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டை இதேமாரி தட்டி போடுங்க. தோலோட போடலாம், தோல் இல்லாமையும் போட்டுக்கலாம். நான் தோல் இல்லாமல் தான் போடுறேன்.
கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி, மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. பேலன்ஸு ஃப்ரை ஆகி வந்தால் மட்டும் போதும். ரைஸோட சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுடுங்க. இது போல் நல்ல முருகலை வந்த உடனே இப்போ எடுத்துக்கலாம். சவுண்டு நல்லா கேட்கும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு மொறுமொறுனி வந்துச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளோட பலாவித ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.